ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். எழில மாற்றிருக்காங்க. எழில் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகிறாரு. அதுக்காக எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ரெடியாகி போகிறாரு. பாக்கியா ஜெனிக்கிட்ட சில வேலைகளை சொல்கிறாங்க. அப்புறம் ஜெனி மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. எழுதுனதையும் அவங்கக்கிட்ட கொடுக்காம கீழே வச்சுட்டு போயிடுறாங்க. இதனால் ஜெனிக்கு ரொம்ப கோவமாகுது. நம்ம எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போய் கேட்குறாங்க. அவரும் உனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செட் ஆகாது ஜெனி, அமிர்தா பார்த்துக்கட்டும், நீ ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஈஸ்வரி ராதிகா வீட்டில் எழுந்திரிச்சிட்டு காஃபின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவோட அம்மா ராதிகாவை காஃபி கொண்டு போய் கொடுக்காத, கத்திக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபின்னா காஃபியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைனா அதுக்கு ஒரு சண்டை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. சரி நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. காஃபின்னு கற்றுனா காஃபியாக வரும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார் ஒன்று வர்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த ஓனர் சொல்கிறாரு, நாங்கள் பார் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது பாக்கியாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார் வந்தால் என்ன பண்ணுறது, நம்மளோட பிஸ்னஸ் கெட்டு போயிடுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.